மரணத்தின் வாசலை எட்டி பார்த்து விட்டு வந்த நபர். சென்டினல் பழங்குடியினரை பார்க்க சென்றவரை கைது செய்த போலீஸ். இதுவரை அங்கு சென்றவர்கள் உயிரோடு திரும்பவில்லை. உயிரோடு திரும்பியது எப்படி? இந்தியாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியான வடக்கு சென்டினல் தீவு 100% காட்டுவாசிகளாக வாழ்ந்து வருபவர்கள். வேற்று மனிதர்களை தங்களோடு ஈர்த்து கொள்ளவே மாட்டார்கள். வில் அம்புகளோடு அவர்கள் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் வேட்டையாடி தங்களுக்கான உணவுகளை உண்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் வாழும் சென்டினல் பகுதிக்கு வேற்று மனிதர்களை நெருங்கவே விடுவது இல்லை. இந்த நிலையில்தான் மைக்கைலோ விக்டோரோவிச் என்கிற 24 வயதான அரிசோனாவை சேர்ந்த யூடியூப் சேனல் நடத்தி வரும் நபர் ஒருவர் ஏற்கனவே பயங்கரவாத பகுதிகளுக்கு சென்று அது குறித்தெல்லாம் யூடியூபில் பதிவுகளை வெளியிட்டு வரும் அவர் ஆபத்தான சென்டினல் தீவுக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் பரவ அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் காவல்துறை தலைவர் சென்டினல் தீவின் அருகாமையில் இருக்கக்கூடிய பாலியாகோ தீவின் கரையில் சுமார் 1 மணி நேரமாக விசில் அடித்துக் கொண்டும் சென்டினல் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியிலும் அந்த நபர் ஈடுபட்டார். அந்த நபர் 5 நிமிடங்கள் தரையிறங்கி வீடியோ காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருந்தார் என்றும் வடக்கு சென்டினல் தீவுக்குள் அவர் நுழைந்து விட்டதை உறுதிப்படுத்திய போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரித்து வருகிறார்களாம். ஏற்கனவே சென்டினல் மக்களை தொடர்பு கொள்வதற்காக 27 வயதுடைய அமெரிக்க கிறிஸ்தவ மிஷனரியன் ஜான் ஆலன் சாவ் வடக்கு சென்டினல் தீவில் தரையிறங்கிய போது பழங்குடியினரால் வில் அம்புகளால் துளைக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.